Hi friends, top 50 vocabulary videos ஸோ பின்னால் வரும் நோட்டு பேனாவோட வந்துருங்க. அப்போ தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரிவிஷன் வீடியோ மாதிரி இருக்காது. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ரிவிஷன் பார்க்குறவங்க வீடியோவை ஸ்பீடாக கூட ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க சரியா. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெக்காபுலரியோடைய ஃபுல் ரிவிஷன், ஒரு 50 வெக்காபுலரி சரியா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். இந்த வெக்காபுலரிலாம் படிக்கும் பொழுது இது நம்ம டெய்லி யூசேஜில் இருக்குமா அப்படின்னு சொல்லி எந்த வித டவுட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய வார்த்தைகள். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க சரியா. ஸோ ஒவ்வொன்றா போயிடலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை ரெக்டிஃபை. ரெக்டிஃபை அப்படின்னா இப்போ பாருங்கள், அதனுடைய மீனிங்கும் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். மீனிங்கும் இருக்கும், கீழே வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் 1 அல்லது 2 இருக்கும் சரியா. ரெக்டிஃபை. ரெக்டிஃபை அப்படின்னா சரி செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே. டு மேக் சம்திங் ரைட் ஆர் கரெக்ட் ஓகே. டு ஃபிக்ஸ் ஆர் ரீசால்வ் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளமை சரி செய்கிறது அப்படின்னா பியூரிஃபை பண்ணுறது, ரீஃபைன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரி செய்கிறது அப்படி தான் தமிழில் சொல்லுவாங்க சரியா. சென்டென்ஸ் பாருங்கள். த நியூ பாலிசி எய்ம்ஸ் டு ரெக்டிஃபை தி இன்இக்வாலிட்டி இன் தி ஒர்க் பிளேஸ். அந்த நியூ பாலிசி எதுக்கு எய்ம் பண்ணுதான்? ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை ரெக்டிஃபை பண்ணணும், சரி செய்யணும் அப்படின்னு ஓகேயா. த இன்ஜினியர் வில் ரெக்டிஃபை தி எலக்ட்ரிக்கல் ஃபால்ட். அந்த இன்ஜினியர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அட்டாப்சி. அட்டாப்சி அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க. எ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ டிசீஸ்டு பர்சன்ஸ் பாடி டு டிட்டர்மைன் தி காஸ் ஆஃப் டெத் ஓகே. அவர் எதனால் இறந்தார் அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த செத்த பர்சனுடைய பாடியை வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள். எ தெரவ் அனலைசிஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் எ சிச்சுவேஷன் ஆர் ஈவெண்ட் ஓகேயா. ஸோ ஒரு ஈவெண்ட் அல்லது சுச்சுவேஷனை பற்றி முழுசாக தெரவான ஒரு அனலைஸ் பண்ணுறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அதையும் அந்த ஸ்டடியையும் அட்டாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி அட்டாப்சி ரிவீல்டு தி விக்டம் டைடு ஃப்ரம் அ ஹார்ட் அட்டாக் ஓகே. அந்த அட்டாப்சி என்ன சொல்லுது? இவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லுது ஓகேயா. The team conducted an autopsy on the failed project to identify what went wrong ஓகேயா. அந்த டீம் வந்து ஃபெயில் ஆகி இருந்த ப்ராஜெக்டில் வந்து அட்டாப்சி கண்டக்ட் பண்ணுது. அட்டாப்சினா என்ன? ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு தரவான இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணுது ஓகேயா. எதுக்காக? டு ஐடென்டிஃபை, என்னத்தை ஐடென்டிஃபை பண்ண? வாட் வென்ட் ராங், என்ன தப்பு நடந்துச்சோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஓகேயா. நெக்ஸ்ட்டு பயோப்சி. பயோப்சின்னா அட்டாப்சிக்கும் பயோப்சிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அட்டாப்சின்றது அந்த போஸ்ட்மார்ட்டம், பயோப்சின்றது ஒரு சர்டைன் டிஷ்யூ அல்லது செல்ஸ் இருக்குது பார்த்தியா. ஸோ அதை மட்டும் எடுத்து எக்ஸாமைன் பண்ணி என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. எ மெடிக்கல் ப்ரொசீஜர் வேர் அ சாம்பிள் ஆஃப் டிஷ்யூ ஆர் செல் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் அ லிவிங் பாடி ஃபார் எக்ஸாமினேஷன். ஒரு உயிருள்ள ஓகேயா. இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து உடம்புல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது பயோப்சி எடுக்க சொன்னாங்கன்னா உங்கள் காலில் இருந்து ஒரு சர்டன் டிஷ்யூவை கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா அந்த பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூவை மட்டும் கட் பண்ணி எடுத்து எக்ஸாமைன் பண்ணுறது அதுதான். த டாக்டர் ஆர்டர்ட் அ பயோப்சி டு டிட்டர்மைன் இஃப் த டியூமர் வாஸ் கேன்சரஸ் ஓகேயா. ஸோ கேன்சரஸான்னு கண்டுபிடிக்க பயோப்சி பண்ண சொன்னார் ஓகேயா. தி பயோப்சி ரிசல்ட்ஸ் ஷோட் அப்நார்மல் செல் க்ரோத். அந்த பயோப்சி ரிசல்ட் என்ன சொல்லுதான்? செல் க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு சோம்னம்பியூலிஸ்ட். சோம்னம்பியூலிஸ்ட்னா தூக்கத்தில் நடக்கிறவங்க. ஸோ அவங்கள தான் வந்து சோம்னம்பியூலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தில் நடக்கிற தன்மைக்கு பேர் தான் சோம்னம்பியூலிசம் ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். தி சோம்னம்பியூலிஸ்ட் வேண்டர்ட் அரவுண்ட் தி ஹவுஸ் வித்தவுட் வேக்கிங் அப் ஓகேயா. ஸோ வேண்டர்ட் அரவுண்ட்னா என்ன? அங்கேயும் அலைந்து தெரிகிறது ஓகேயா. தி சோம்னம்பியூலிஸ்ட் வந்து வீட்டில் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஓகேயா. தி டாக்டர் டயக்னோஸ்ட் தி பேஷண்ட் ஆஸ் அ சோம்னம்பியூலிஸ்ட். அந்த டாக்டர் வந்து பேஷண்ட் வந்து ஒரு சோம்னம்பியூலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார், டயக்னோஸ் பண்ணார். சோம்னிலோக்விஸ்ட் அப்படின்னா தூக்கத்தில் வளர்கிறாங்க பார்த்தியா. ஸோ அவங்கள தான் வந்து சோம்னிலோக்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி சோம்னிலோக்விஸ்ட் நைட் டைம் கான்வர்சேஷன் வேர் ஆஃபன் இன்கோஹிரண்ட். அந்த சோம்னிலோக்விஸ்ட் நைட் டைமில் பண்ணுற கான்வர்சேஷன் எப்படி இருக்குமா? ஒரு தெளிவில்லாத அந்த வளர்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தீஸ்ட்.
தீஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள தான் வந்து தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ டெய்டி ஆர் டிவைன் பீயிங். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். த தீஸ்ட் கம்யூனிட்டி கேதர் ஃபார் ஒர்க்ஷிப். அந்த தீஸ்ட் கம்யூனிட்டி வந்து ஒரு தொழுகிறதுக்கு சாமி கும்பிட்றதுக்காக கேதர் ஆனாங்க. ஓகேயா? ஏத்தீஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. எ பர்சன் ஹூ டிஸ்பிலீவ்ஸ் ஆர் லேக் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆர் டிவைன் பீயிங்ஸ். ஓகேயா? சென்டென்ஸ். த ஏத்தீஸ்ட் ஃபிலாசபர் ஆர்கியூட் அகெயின்ஸ்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஓகே, அவர் வந்து ஆர்கியூ பண்ணார். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட் ஃபிலாசபர் அகெயின்ஸ்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஓகேயா? கேக்கோகிராஃபர் அடுத்த வார்த்தை. கேக்கோகிராஃபர். கேக்கோகிராஃபர் அப்படின்னா அவங்களுடைய ரைட்டிங்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்காது. டெல்லியில் ஆரம்பித்து பம்பாயில் போய் எழுதி முடிப்பாங்க. நம்ம மிஸ்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமட்டிக்கலாக அதிகமான எரர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கேக்கோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனை எ பர்சன் ஹூ ரைட்ஸ் poorly ஆர் அன்கிராமட்டிக்கலி. அவ்வளோதான். சம்திங் whose writing is characterized by errors. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். தி கேக்கோகிராஃபர்ஸ் மெனுஸ்கிரிப்ட் வாஸ் ஃபில்டு வித் கிராமட்டிக்கல் எரர்ஸ். அவருடைய மெனுஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக கிராமட்டிக்கல் எரர்ஸால் ஃபில் ஆகிருந்துச்சு. ப்ரொபீஷியஸ் அப்படின்னா நல்ல நேரம். இப்போ ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு ஒர்க்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொபீஷியஸ் டைமில் ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரொபீஷியஸ். அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். அந்த டைம் வந்து அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜை கொடுக்கும். இந்த டைம் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரான டைம். இந்த டைமில் ஆரம்பித்தா எல்லாமே வந்து ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி போகும். ஸோ அந்த மாதிரி. ஓகேயா? ப்ரொபீஷியஸ். சென்டென்ஸ் பாருங்கள். தி ப்ரொபீஷியஸ் வெதர் கண்டிஷன் என்ஷூர்டு எ சக்ஸஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட். இந்த ப்ரொபீஷியஸ் வெதர் கண்டிஷன் எதை உறுதிப்படுத்துது? சக்ஸஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? எ கம்பெனிஸ் ப்ரொபீஷியல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அலவுட் ஃபார் எக்ஸ்பென்ஷன். அந்த கம்பெனிஸ் அந்த ஃபேவரபுளான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்கும் அதை அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வார்த்தை போட்ச். போட்ச் அப்படின்னா நல்லா போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு குட்டிகளாட்டா பண்ணி குட்டி சேவராக்கி விட்டுறது. அதுதான் வந்து போட்ச். அதை வந்து ரூயின் பண்ணிடுறது, ஸ்பாயில் பண்ணிடுறது. ஓகேயா? ஓகே. தி செஃப் போட்ச்டு தி ரெசிபி ரிசல்ட்டிங் இன் அ இன்எடிபிள் டிஷ். அந்த செஃப் வந்து என்ன பண்ணார்? அந்த ரெசிபியவே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு, கெடுத்துட்டாரு. அது கடைசியாக எதில் முடிஞ்சிருச்சு? அந்த டிஷ்ஷே வந்து இன்எடிபிள் டிஷ்ஷாக மாறிடுச்சு. சாப்பிடவே முடியாத அளவுக்கு. இன்எடிபிள்னால் சாப்பிடக்கூடாது. ஓகே? எடிபிள்னால் சாப்பிடத்தக்க. இது வந்து சாப்பிட முடியாது இன்எடிபிள்னா. ஓகே. நெக்ஸ்ட் வார்த்தை லெக்கோனிக். லெக்கோனிக் அப்படின்னா இப்போ ஒரு லெக்கோனிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அப்படின்னா ஒரு ஃபியூ வேர்ட்ஸையே முடிச்சுக்கிற மாதிரி. எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு 4 வார்த்தையில் அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி. ஓகேயா? பட் 4 வார்த்தையில் சொல்கிறது வந்து சில டைம் இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். அந்த 4 வார்த்தையில் நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில பேர்த்துக்கு அது தெளிவாக புரியாமல் கூட இருக்கும். ஸோ இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் லெக்கோனிக். ஓகேயா? யூஸிங் ஃபியூ வேர்ட்ஸ் கன்சைஸ் அண்ட் பிலீஃப் succinct and to the point. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். தி laconic response from the CEO left many questions unanswered. ஓகேயா? ஸோ அவர் குறுகிய அந்த குறுக்கம் ஃபியூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொன்ன ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர்த்து என்ன ஆயிடுச்சாமா, நிறையா கொஷினுக்கு ஆன்சரே தராத மாதிரி இருக்காமா. தி laconic response from the CEO left many questions unanswered. பர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறது, குழப்பத்தில் இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து பர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி டிடெக்டிவ் வாஸ் பர்ப்ளெக்ஸ்ட் பை தி லேக் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே? அந்த டிடெக்டிவ் வந்து ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிருக்காரு. எதனால்? எவிடன்ஸோட பற்றாக்குறை, லேக் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கனால. நெக்ஸ்ட், தி காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் லெஃப்ட் ஹர் பர்ப்ளெக்ஸ்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுச்சு? அவளை குழப்பத்துக்கு உட்படுத்திருச்சு. அவ்வளோதான். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஆக்சுவலி இந்த வேர்டு வந்து வேர்ட் ஆஃப் தி டே கலெக்ட் பண்ண ஹிந்துவில் அதில் வந்துச்சு. எ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வித்தவுட் கிளியர் பவுண்ட்ரிஸ் ஆர் லேபிள்ஸ். சென்டென்ஸ் பாருங்கள். அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் டெஃபினேஷன் இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிகுவஸ். ஆமாம். ஓகே. தி சிச்சுவேஷன்ஷிப் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் இயர்ஸ். அந்த சிச்சுவேஷன்ஷிப் வந்து ரொம்ப இயர்ஸாக போயிட்டுருக்கு. பட் நெய்தர் ஆஃப் தேம் வாஸ் வில்லிங் டு கமிட். பட் அவங்க 2 பேருமே லவ்வர் அப்படின்ற ஒரு பாண்டுக்குள்ளே கமிட் ஆக மாட்டிக்கிறாங்க. ஓகேயா? அதுதான்.
அவங்களுக்கே தெரில ஆக்சுவலி அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன் லவரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறது. ஓகேயா. ஜெனியல்ஸ் அப்படின்னா பீப்புள் born between 1992 and 1998 1992க்கும் 1998க்கும் நடுவில் பிறந்தவங்கள தான் வந்து ஜெனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனியல்ஸ் witnessed the evolution of music from CDs to streaming services. அந்த எவல்யூஷனை அவங்க தான் பார்த்தாங்க சரியா. சிடிஸ்லேருந்து ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்கு வர்றது மியூசிக்கு. இப்போலாம் டெக்குன்னெல்லாம் நிறைய பேர்த்துக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பேரமௌண்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான அதீத இம்பார்ட்டன்ட் நமக்கு அதை தான் கொடுக்கணும். எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் நமக்கு வந்து முக்கியமாகவே இருக்கும். அதுதான் அந்த சுப்ரீம், அதுதான் ஓகேயா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் சுப்ரீம், ஹேவிங் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். த கம்பெனிஸ் பேரமௌண்ட் கோல் இஸ் டு இன்க்ரீஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. அந்த கம்பெனியோடைய முக்கியமான கோல் என்ன? ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதான். எஜுகேஷன் இஸ் பேரமௌண்ட் ஃபார் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். எதுக்கு? பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட் வார்த்தை போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா ஹியூமன் கன்சப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்க, ஓகேயா, சேஃபாக குடிக்கிற மாதிரியான, அதுதான் வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ். தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் என்ஷூர்ஸ் தி சிட்டிஸ் டேப் வாட்டர் இஸ் போர்ட்டபிள். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். எதை? சிட்டியோடைய டேப் வாட்டர் வந்து போர்ட்டபிளா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தணும். ஓகே. போர்ட்டபிள்னால் என்ன? குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா. ட்ரிங்கபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து போர்ட்டபிள் தான். போர்ட்டபிள்னால் என்னன்னு சொல்லுங்கள். PORTABLE. போர்ட்டபிள்னால் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் தி வெல் வாட்டர் பிகேம் போர்ட்டபிள். ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் இந்த வெல் வாட்டர் வந்து ஒரு குடிக்க தகுந்த தண்ணியாக மாறிடுச்சு. ஃபேண்டசி அப்படின்னா கற்பனை. ஓகேயா. அவ்வளோதான், கற்பனை. அதுதான் ஒரு இமேஜினேஷன்னு சொல்லலாம், கற்பனைன்னு சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஓகேயா. ஹர் ஃபேண்டசி நாவல் பிகம் அ பெஸ்ட் செல்லர். அவளுடைய ஃபேண்டசி நாவல் வந்து பெஸ்ட் செல்லராக மாறிடுச்சு. ஓகேயா. வின்னிங் தி லாட்ரி இஸ் அ ஃபேண்டசி ஃபார் மெனி. லாட்ரி வின் பண்ணுறது பல பேருக்கு ஒரு கற்பனையாகவே இருந்துகிட்ருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செரினிட்டி அப்படின்னா அமைதியான தன்மை. ஓகேயா. பீஸ்ஃபுல் அண்ட் காம் ஸ்டேட், ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ், எந்த வித தொந்தரவும் இல்லாமல் ஒரு அமைதியான தன்மை. ஓகேயா. ஹி ஃபவுண்ட் செரினிட்டி இன் மெடிடேஷன் அண்ட் யோகா. அவன் வந்து அமைதியை கண்டுபிடிக்கிறா எதில்? இன் மெடிடேஷன் அண்ட் யோகாவில். தி செரின் அட்மாஸ்பியர் ஆஃப் தி ஸ்பா ரிலாக்ஸ்டு ஹர். இந்த இடத்துல வந்து செரின் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. இந்த இடத்துல செரினிட்டின்றது வந்து நவுனு. தி செரின் அட்மாஸ்பியர் ஆஃப் தி ஸ்பா ரிலாக்ஸ்டு ஹர் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர், அமைதியான அட்மாஸ்பியர், ஸ்பாவோடைய அமைதியான அட்மாஸ்பியர் வந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு. டவுன் போர் அப்படின்னா ஹெவி ரெயின். ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். தி டவுன் போர் காஸ்ட் ஃப்ளட்டிங் இன் தி சிட்டி. டவுன் போர்னால் ஹெவி ரெயின் காஸ்ட் என்ன ஆயிடுச்சு? சிட்டியில் வந்து ஃப்ளட்டை ஏற்படுத்திடுச்சு. தி டவுன் போர் ரெஃப்ரெஷ்ட் தி பார்ச்டு லேண்ட்ஸ்கேப். பார்ச்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கக்கூடிய, ஓகேயா, அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணதுச்சு அப்படின்னு சொன்னாங்க டவுன் போர். பாலித்தீஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. இவங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னா நிறையா கடவுளை நம்புகிறாங்க. எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் டைட்டிஸ். ஓகே. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். Hinduism is a polytheistic religion with diverse deities. ஹிந்துவிசமில் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க. ஓகேயா. பேன்தீஸ்ட் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோடைய சக்தி தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பர்சன்ஸ், அவங்கள வந்து பேன்தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் காட் ஆர் தி டிவைன் இஸ் ஐடென்டிக்கல் வித் தி யூனிவர்ஸ். ஓகேயா. சென்டென்ஸ். தி பேன்தீஸ்ட் ஃபிலாசபர் saw God in every aspect of nature. ஓகேயா. இயற்கையிலேயே கடவுளை பார்க்குறவங்க, ஸோ அவங்கள தான் வந்து பேன்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீடோட்டலர் அப்படின்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்க, அவங்க வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க சரியா. டீடோட்டலர். எ பர்சன் ஹூ அப்ஸ்ட்ரைன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால் பீவரேஜஸ் என்டையர்லி. அப்ஸ்ட்ரைன் அப்படின்னா அவங்கள வந்து அவங்களே விலக்கி வச்சுக்கிறது ஒரு விஷயத்தில் இருந்தது தான். தி டீடோட்டலர் கம்யூனிட்டி ப்ரொமோட்ஸ் ஹெவி லிவிங். அடுத்தது பாருங்கள். He became a teetotaler after overcoming addiction. அடிக்ஷனுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு டீடோட்டலாக மாறிட்டான். ஓகேயா. கியூரியாசிட்டி.
கியூரியாசிட்டி அப்படின்னா எதையும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தான் வந்து கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி சைல்டு கியூரியாசிட்டி லெட் them டு ஆஸ்க் மெனி கொஷின்ஸ். அந்த சைல்டோட கியூரியாசிட்டி என்னத்தை ஏற்படுத்தினச்சாமா, அதிகமான கேள்விகளை தொடுக்கிறதுக்கு கியூரியாசிட்டி லீட் பண்ணுச்சு. ஓகேயா. த டாக்குமெண்ட்ரி ஸ்பார்க்டு கியூரியாசிட்டி அபவுட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த டாக்குமெண்ட்ரி என்ன ஏற்படுத்திடுச்சு, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து இன்னும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திடுச்சு. கியூரியாசிட்டினா எதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் காமிக்கிறது. ஓகேயா. அலாக்ரிட்டி. அலாக்ரிட்டி அப்படின்னா ஈகர்னஸ். உனக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்குறாங்க, ஸ்டேஜுக்கு உன் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, ஒரு அலாக்ரிட்டியோடு போய் அந்த பரிசை வாங்கிக்குவ, ஒரு ஆர்வத்தோட, ஒரு உற்சாகத்தோட. அதுதான் வந்து அந்த அலாக்ரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ். ஷி அக்செப்டட் த இன்விடேஷன் வித் அலாக்ரிட்டி. ஓகேயா. த டீம் ரெஸ்பாண்டட் டு தி எமர்ஜென்சி வித் அலாக்ரிட்டி. இந்த இடத்துல அலாக்ரிட்டினா பிரிஸ்க்னஸோட. ஓகேயா. டக்குன்னு. லெத்தாஜிக் அப்படின்னா தூக்க கலக்கம், அதையும் வந்து லெத்தாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனமான, லைட்டாக சோம்பேறித்தனமான. இப்போ வெயிலில் போயிட்டு வந்தால் கூட எனக்கு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அந்த மாதிரியான. ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். ஆஃப்டர் தி ஃப்ளூ ஷி ஃபெல்ட் லெத்தாஜிக் ஃபார் வீக்ஸ். காய்ச்சலுக்கு அப்புறம் அவள் வந்து சில வாரங்களாகவே லெத்தாஜிக்காக இருக்கா. ஓகேயா. தி ஹாட் சம்மர் வெதர் மேட் ஹிம் லெத்தாஜிக். சம்மர் வெதர் எல்லாத்தையுமே லெத்தாஜிக்கு ஆக்கி விட்டுருச்சு. நெக்ஸ்ட் வார்த்தை உபிக்விட்டஸ். உபிக்விட்டஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய, நீக்கமர நிறைந்துள்ள. ஓகே. ஆம்னி ப்ரெசன்ட். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் ubiquitous in modern life. இப்போ இருக்கிற லைஃப்பில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ubiquitous. சோஷியல் மீடியா ஹேஸ் பிகேம் ubiquitous. அதுவும் இப்போ ubiquitous-ஆக மாறிடுச்சு. லெபோரியஸ் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான. ஓகேயா. ஒருத்தர் வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. ஓகே. நிறையா ஆள்பலம் தேவைப்படக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஓகேயா. டயர்டை ஏற்படுத்துகிற வேலையாக இருக்கும். டைம் அதிகமாக இழுக்கிற வேலையாக இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டியான வேலையாக இருக்கும். த லெபோரியஸ் டாஸ்க் டுக் ஹார்ஸ் டு கம்ப்ளீட். அதை நிறையா மணி நேரங்களை இழுத்துச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு டைம் வேறு ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சுப்ரிமசி அப்படின்னா ஆதிக்கம். ஓகேயா. அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, பவர், கண்ட்ரோல்னால் அதுக்கு வராது, அவ்வளோதான். ஷீ ஃபவுட் ஃபார் ஜெண்டர் சுப்ரிமசி இன் தி ஒர்க் பிளேஸ். அவள் வந்து எதுக்காக போராடினா, குரல் கொடுத்தா, ஃபைட் பண்ணா, சுப்ரிமசிக்காக. எங்கே? ஒர்க் பிளேஸ்க்காக. ஒர்க் பிளேஸில் ஒரு சுப்ரிமசி நடக்குது அப்படின்னா ஒரு மேல் டாமினேஷனாக இருக்கலாம், அப்படின்னா ஃபீமேல் டாமினேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட ஒருத்தர் மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரியா. ரெப்புடேஷன் அடுத்த வார்த்தை. ரெப்புடேஷன் அப்படின்னா புகழ். இது நாள் வரையிலும் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு கம்பெனி, ஒரு ஸ்கூல் சம்பாரித்து வச்சுருந்த ஒரு நற்பெயர், அதுதான் வந்து ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி கம்பெனிஸ் ரெப்புடேஷன் சஃபர்டு ஆஃப்டர் தி ஸ்கேண்டல். ஸோ ஸ்கேண்டல்னால் என்ன, இந்த ஊழல்லாம் நடக்குது பார்த்தியா, ஸோ அதை தான் வந்து ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேண்டலுக்கு அப்புறம் கம்பெனியோடைய ரெப்புடேஷன், அந்த புகழ் வந்து சஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி பில்ட் த ரெப்புடேஷன் ஆஸ் அ ஸ்கில்டு லாயர். அவள் ஸ்கில்டு லாயராக, ஒரு திறமையான லாயராக அவள் பில்ட் ரெப்புடேஷன்னா அவளுக்கான புகழை அவள் வளர்த்திட்டா. ஓகேயா. டார்டுவஸ் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பெயின்ஃபுல்லான மெனி கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியான. ஸோ அதுதான் வந்து டார்டுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த டார்டுவஸ் மவுண்டைன் ரோடு வாஸ் சேலஞ்சிங் டு நேவிகேட். ஸோ அந்த இடத்துல அந்த ரோட்டில் பயணம் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா டார்டுவஸ் கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் எல்லாம் அந்த மலையில் நிறையா இருந்துச்சு. ஓகே. அதுதான் சொல்லுவாங்க. தி லாயர்ஸ் டார்டுவஸ் ஆர்கியூமெண்ட் கன்ஃபியூஸ்டு தி ஜூரி. அந்த டார்டுவஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் வந்து டார்டுவஸ் ஆர்கியூமெண்ட். அதை வந்து அந்த ஜூரி வந்து கன்ஃபியூஸாக பண்ணுச்சு. ஓகேயா. பொட்டன்ஷியல் அப்படின்னா கெப்பாசிட்டி. பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு ஆற்றல். சரியா. நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி. உன்னுடைய பொட்டன்ஷியலை நீ டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளுடைய ஆற்றலை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். தி ஸ்டார்ட் அப் ஹேஸ் கிரேட் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்படின்னா பாசிபிலிட்டி, ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி. சரியா. தி ஸ்டார்ட் அப் ஹேஸ் கிரேட் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத். ஷீ ரெகனைஸ்ட் ஹர் சைல்ட்ஸ் பொட்டன்ஷியல் டேலண்ட். அவன் வந்து கண்டுபிடிக்கிற சைல்டோடைய அந்த ஆற்றலை. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். His perspective on politics differs from mine.
பாலிட்டிக்ஸை பற்றின கண்ணோட்டம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பாலிட்டிக்ஸை பற்றின அவனோட கண்ணோட்டம் வந்து என்னோடய கண்ணோட்டத்திலேருந்து மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மித்த 2 சென்டென்ஸும் அதே மீனிங் தான் தரும். அடுத்த வார்த்தை ஆன்டகோனிசம். ஆன்டகோனிசம் அப்படின்னா ஒரு பகைமை, ஒரு விரோதம், ஒரு அப்போசிஷன். ஓகே, அதை தான் வந்து 2 பேர்த்துக்குமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆன்டகோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. The 2 nations have a long history of antagonism. அந்த 2 நாடுகள் 2 நேஷனும் ஆன்டகோனிசம் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி, அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது அந்த 2 நேஷனுக்கும் என்ன ஆன்டகோனிசம். ஸோ அதுதான் வந்து அந்த ஆன்டகோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த பகைமை. நெக்ஸ்ட்டு வந்து அனிமோசிட்டி. அனிமோசிட்டி அப்படின்னாலும் ஆன்டகோனிசம் தான். ஓகே, ஒரு பகைமை, அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டு இருக்க மாதிரி. ஓகே, தி ரைவல் டீம்ஸ் ஷோட் அனிமோசிட்டிஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகே, அந்த டீம்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனிமோசிட்டி, ஒரு பகைமை. ஓகே, பிட்டர்னஸ், அந்த கசப்பு. நெக்ஸ்ட்டு பார்ஷியாலிட்டி அப்படின்னா பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் மீனிங்ஸ் போர்டில் சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தி பார்ஷியாலிட்டி ஆஃப் தி ரெஃபரி லீட் டு கான்ட்ரவர்சி இன் தி சாம்பியன்ஷிப் கேம். ரெஃபரி வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. என்ன சொல்கிறது, ஒரு வேளை அதில் விளாண்டவங்களில் ஒருத்தர் வந்து அவங்க சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பாகுபாடை பார்த்துட்டு சொந்தக்காரன் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. தி பார்ஷியாலிட்டி ஆஃப் தி ரெஃபரி லீட் டு கான்ட்ரவர்சி இன் தி சாம்பியன்ஷிப் கேம். ஓகேயா, தி மேனேஜர் வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பிளேயிங் ஃபேவரைட்ஸ் ஷோவிங் பார்ஷியாலிட்டி டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேனேஜர் குற்றம் சாட்டப்பட்டார். எதுக்காக? அவரோட ஃப்ரெண்டுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால. ஹேப்லெஸ் அப்படின்னா நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று நம்ம மேலேயே தான் தப்பு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமாக இருப்போம், நம்ம அன்லக்கியாக இருப்போம். அதுதான் வந்து ஹேப்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஹேப்லெஸ் ட்ராவலர் லாஸ் ஹிஸ் பாஸ்போர்ட் அண்ட் மணி. அந்த ஹேப்லெஸ் ட்ராவலர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சுவலாக இதுதான் துரதிர்ஷ்டமாக இருக்கிறது. ஓகேயா, பாஸ்போர்ட்டையும் மணியும் மறந்துட்டு போயிடுறது. தி ஹேப்லெஸ் எம்ப்ளாயி ஸ்பில்ட் காஃபி ஆன் ஹிஸ் பாஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தி ஹேப்லெஸ் டீம் சஃபர்ட் அ க்ரஷிங் டிஃபீட். ஓகேயா, ஹேப்லெஸ் டீம்னால் அந்த டீமே துரதிர்ஷ்டவசமாக யார் என்ன பண்ணாலும் அந்த டீம் மேலே மிஸ்டேக் விழுந்துட்டு இருக்க மாதிரி. ஃபெரோஷியஸ் அப்படின்னா வைலண்ட்டாக இருக்கிறது, அக்ரெசிவாக இருக்கிறது, ரெடி டு அட்டாக் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, ரொம்ப தீவிரமாக இருக்கிறது, அந்த அர்த்தமும் சொல்லுவாங்க. தி ஃபெரோஷியஸ் லயன் அட்டாக்டு ஹிஸ் ப்ரே. ப்ரேனா என்ன, அதனோட இறை. ஓகே, தி ஃபெரோஷியஸ் லயன் வந்து அதனோட இறையை அட்டாக் பண்ணுச்சு. தி ஃபெரோஷியஸ் அந்த இன்டென்ஸ் தீவிரமான. தி ஃபெரோஷியஸ் ஸ்ட்ரோம் ராவேஜ்டு தி கோஸ்ட்லைன். ராவேஜ்டுனா என்ன, ஃபுல்லாக அந்த சூறையாடிட்டு டேமேஜ் பண்ணிட்டு போகிறது. ஓகேயா, மான்ஸ்ட்ரஸ் அப்படின்னாலும் ரொம்ப கொடூரமான, ரொம்ப பூதகரமானன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மான்ஸ்ட்ரஸ். அண்ட் க்ரொட்டஸ்க் அப்படின்னா வினோதமாக இருக்கும், விசித்திரமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதான் வந்து அந்த க்ரொட்டஸ்க். ஓகே, அன்நேச்சுரலாக இருக்கும், இயற்கைக்கு மாறின. தி மான்ஸ்ட்ரஸ் க்ரைம் ஷாக்டு தி நேஷன். அந்த கொடூரமான க்ரைம் வந்து நேஷனையே ஷாக்கடைய வச்சிச்சு. தி மான்ஸ்ட்ரஸ் கிரியேச்சர் டெரிஃபைடு தி வில்லேஜஸ். அந்த கிராமவாதிகளை அந்த மான்ஸ்ட்ரஸ் கிரியேச்சர் பயமுறுத்துனுச்சு. ஓகே, தி மான்ஸ்ட்ரஸ் ஸ்ட்ரோம் ரொம்ப கொடூரமான புயல் டெஸ்ட்ராய்டு எவ்ரிதிங், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா கொலை பண்ணுறது. எப்படின்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா அந்த ஏருடைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கழுத்தை நெரிக்கும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃப்ளோ இல்லாமல் போகுது இல்லையா, ஸோ அதையும் ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த விக்டம் டைடு ஃப்ரம் ஸ்ட்ராங்குலேஷன். அந்த விக்டம் எதனால் இறந்து போனார், கழுத்தை நெரிச்சு. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி. தி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஃபெல்ட் லைக் ஸ்ட்ராங்குலேஷன்ஸ் டு தி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அந்த ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, கழுத்தை நெரித்தது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கடைகளை வந்து எடுங்கன்னு கவர்மெண்ட் அறிவுறுத்திட்டே இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து கழுத்தை நெரிக்கும் விதமாக அந்த கிராம ஓர கடை வைத்திருப்பவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான். ப்ரிகாஷியஸ் அப்படின்னா அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்சுவலி இது அப்படி சொல்ல முடியாது, அன்யூஷுவலாக இருக்கும். ஒரு 3 வயசு குழந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது ஒய்ஃபை இருக்கான்னு கேட்குறது. ஸோ ஓகே, அந்த மெச்சூரிட்டி ரொம்ப சீக்கிரமாகவே வரும். ஒரு அன்யூஷுவல் மெச்சூர் அட்வான்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஏஜ், அதுதான் சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் ஆர் மெச்சூரிங் ஏர்லி ஆர் மோர் குவிக்லி தென் யூஷுவல். ஓகேயா, ஸோ 6வது படிக்கிற பையன் 6வது படிக்கிற புக்கை படித்தான்னா பிரச்சனை இல்லை, அவன் 8வது பாடத்தை கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னா சம்திங் அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்யூஷுவலாக இருக்குது, சீக்கிரமாக இருக்குது, அதுதான் சொல்லுவாங்க. The precocious child entered college at 12.
அந்த ப்ரிகாஷியஸ் சைல்டு வந்து 12 வயசுலேயே காலேஜுக்கு போயிடுச்சா அந்த மாதிரி. தி ப்ரிகாஷியஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிரியேட்டட் அன் இன்னோவேட்டிவ் ஆப். ஓகேயா. வின்சம் அப்படின்னா அட்ராக்டிவான, அவ்வளோதான். ஹர் வின்சம் ஸ்மைல் லிட் அப் தி ரூம். அவளுடைய அட்ராக்டிவான ஸ்மைல் வந்து அந்த ரூமையே ஒளிரூட்டுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த வின்சம் பப்பி ஸ்டோல் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் அப்படின்னா அந்த அழகான பப்பி நாய்க்குட்டி வந்து என்ன பண்ணிருச்சு, அடுத்த எல்லாரோடைய மனதையும் திருடி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி உவமையாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பீடெக். பீடெக் அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறது, அதை வந்து பியூட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரியா? சென்டென்ஸ் பாருங்கள். தி கிறிஸ்மஸ் ட்ரீ வாஸ் பீடெக்டு வித் லைட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். லைட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸை வச்சு பீடெக் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை. கிறிஸ்மஸ் ட்ரீ பீடெக் பண்ணப்பட்டிருக்கிறது. பேசிவ் வாய்ஸ். தி சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் வேர் பீடெக்டு வித் ஃபெஸ்டிவ் பேனர்ஸ். இது நமக்கு எல்லாமே தெரியும். வெண்டட்டா அப்படின்னா பகைமை. காலமாக வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விரோதம், பகைமை, பரம்பரை விரோதத்தை தான் வந்து வெண்டட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். The two families have been engaged in a vendetta for generations. ஸோ ஜென்ரேஷனாக தலைமுறையாக அந்த 2 குடும்பங்களும் என்னவா இருக்காங்க, வெண்டட்டாலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The vendetta between the rival gangs escalated into violence. அவங்களுடைய வெண்டட்ட விரோதம் வந்து திடீர்னு ஒரு வைலன்ஸ்ன்ற அளவுக்கு பெருசாகிடுச்சு. கலோக்கியல் அப்படின்னா பேச்சு வழக்கா. ஓகே. ஸோ அதுதான் வந்து கலோக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உக்காரு அப்படின்றது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து குந்து, செத்த நேரம், கொஞ்ச நேரத்துக்கு அந்த செத்த நேரம், இந்த வட்டார மொழி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து கலோக்கியல். இன்ஃபார்மல் லாங்குவேஜ், எவ்ரிடே கான்வர்சேஷனில் இருக்கிறது, அதெல்லாமே கலோக்கியல். ஓகே. சென்டென்ஸ் பாருங்கள். தி கலோக்கியல் ஃபேஸ் பிரேக் அ லெக் மீன்ஸ் குட் லக். ஆக்சுவலி குட் லக்னு சொல்கிறாங்களே. இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோன்னா குட் லக் அப்படின்ற போது பிரேக் அ லெக், அதை போய் உடச்சிட்டு வா, அதை போய் முறியடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பிரேக் அ லெக். ஆக்சுவலி பிரேக் அ லெக் அப்படின்றது ஒரு இடியம், அதாவது கலோக்கியலான வே. ஓகே. நெக்ஸ்ட்டு சரப்ஸ்டிஷியஸ் அப்படின்னா ரகசியமான, யாருக்கும் தெரியாத விதத்தில், சீக்ரெட்டாக. ஓகேயா. ஷி மேட் சரப்ஸ்டிஷியஸ் கிளான்ஸ் at her phone during the meeting. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க போது என்ன பண்ணா, இவ வந்து ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி. ஓகேயா. she has a surreptitious relationship with her employee. அவளுக்கு ஒரு ரகசியமான தொடர்பு இருந்தது. யார் கூட? எம்ப்ளாயி கூட. unflappable. Remaining calm and composed especially in a difficult situation. ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட பதட்டம் அடையாமல் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தியா. ஸோ அதுக்கு அவங்கள தான் வந்து அந்த அன்ஃப்ளாப்பபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப்பபிள். ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். தி அன்ஃப்ளாப்பபிள் பைலட் லேண்டட் தி பிளேன் சேஃப்லி டியூரிங் டர்பியூலன்ஸ். அந்த டர்பியூலன்ஸ் அப்போ, அந்த இடர்பாடு அப்போ, அந்த ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பிளெயினை சேஃபாக லேண்ட் பண்ணார். அன்ஃப்ளாப்பபிள் பைலட். ஓகேயா. ஷீ ரிமைண்ட் அன்ஃப்ளாப்பபிள் டிஸ்பைட் தி கிரிட்டிசிசம். அவள் வந்து அன்ஃப்ளாப்பபிளாக இருந்தாள், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுனா. ஓகேயா. யாராலையும் அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு விளக்கம் தான் அன்ஃப்ளாப்பபிள். நெக்ஸ்ட்டு எராடிகேட்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறது, அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது, கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறது, அதுதான் வந்து அழிச்சிடுறது. ஓகேயா. அதுதான் வந்து எராடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி கேம்பெயின் எய்ம்ஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி. அந்த கேம்பெயின் எதுக்காக எய்ம் பண்ணுது? பாவர்ட்டியை நீக்கணும் அப்படின்றதுக்காக. சயின்டிஸ்ட்ஸ் ஒர்க் டு எராடிகேட் டிசீஸ். அந்த டிசீஸை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணாங்க. ட்ரக்யூலண்ட் அப்படின்னா என்றைக்கும் சண்டைக்கு ரெடியாக, அவங்கக்கிட்ட போய் பேசினாலே ஏதாவது ஒன்று பேசி சண்டை போடுறதுக்கே தான் அவங்க பார்ப்பாங்க. சட்டுன்னு சண்டைக்கே தான் வந்து எரிஞ்சுள்ளுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரக்யூலண்ட். தி ட்ரக்யூலண்ட் டீனேஜர் ஆர்கியூடு வித் ஹிஸ் டீச்சர். ஓகே. அவன் வந்து அந்த டீனேஜர் வந்து டீச்சர் கூட ஆர்கியூ பண்ணான். தி பொலிட்டீஷியன்ஸோடைய ட்ரக்யூலண்ட் ஸ்பீச் ஸ்பார்க்டு கான்ட்ரவர்சி. அந்த அரசியல்வாதியோடைய அந்த ட்ரக்யூலண்ட் ஸ்பீச், அந்த அக்ரஸிவ் ஸ்பீச் என்ன பண்ணச்சாமா, கான்ட்ரவர்சி, சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிர்பேட் அப்படின்னாலும் அதே தான், கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது. அந்த எராடிகேட்டோடைய மீனிங் தான் எக்ஸ்டிர்பேட்டுக்கும் வரும். த டிசீஸ் வாஸ் எக்ஸ்டிர்பேட்டட் த்ரூ வேக்சினேஷன் எஃபர்ட். அந்த டிசீஸ் வந்து முழுமையாக
எராடிகேட் பண்ணப்பட்டுருச்சு, எக்ஸ்டிர்பேட் பண்ணியாச்சு. எதனால்? த்ரூ எது மூலிமா? வேக்சினேஷன் எஃபோர்ட் மூலிமா. இப்போ நம்ம எப்படி கொரோனாவை எக்ஸ்டிர்பேட் பண்ணணும், எராடிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பல்சேட்டிங். பல்சேட்டிங் அப்படின்னா ஒரு மாதிரி படன்னு ஒரே பால் தான் இருக்குது, அதில் 6 ரன் அடிக்கணும் அப்படின்னா அந்த என்டையர் ஸ்டேடியமுமே அந்த ஒரு பல்சேட்டிங்கான சுச்சுவேஷனில் இருக்கும். என்ன ஆகும் அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ அதை தான் வந்து அந்த பல்சேட்டிங் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த ரிதமையும் சொல்லுவாங்க, வைப்ரேஷன் ஆர் த்ரோபிங் வித் ரிதம் ஆஃப் ரிதமிக் லைக் மோஷன். ஓகேயா? அப்புறம் எமிட்டிங் ஒரு ரேடியேஷன் எனர்ஜி லைட் ஆர் சவுண்ட் இன் ரிதமிக் பேட்டர்னில் ரேடியேட் ஆகி வருது. இங்கே பாருங்கள், லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி சயின்டிஸ்ட் ஸ்டடிட் தி பல்சேட்டிங் பிஹேவியர் ஆஃப் த செலஸ்டியல் பாடி. செலஸ்டியல் பாடி அப்படின்னா என்ன? அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில வானம் சம்மந்தப்பட்டதை அந்த செலஸ்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ நிலாவிலேருந்து வர ஏதாவது ஒரு சவுண்டு வந்து அந்த பல்சேட்டிங் பிஹேவியர், அந்த சவுண்டோடைய அந்த வேவு, ஸோ அதெல்லாமே பல்சேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The pulsating noise of the construction site disrupted the neighborhood. Okay, bye.